கட்டிய கணவனுக்கு முருங்கை சூப்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கழுத்தை நெரித்து கொலை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு மனைவி. கள்ளக்காதல் மோகம் கணவனின் கதை முடித்தது எப்படி? கட்டிய கணவரோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முருங்கை மரத்தையே அடியோடு வெட்டி அசத்தலான முருங்கை ரெசிபிகளை செய்யும் பாசக்கார மனைவியை முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் பார்த்திருப்போம். ஆனால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து வாழ கட்டிய கணவனுக்கு முருங்கை சூப்பில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கதையை முடித்த மோசக்கார மனைவியை எங்கேயும் கண்டதுண்டா? இதோ வாட்டமான முகத்தோடு காரில் இருந்து இறங்கி அன்னநடை போட்டு வரும் இந்த அம்மணிதான் அந்த கொலைகார மனைவி. வீதியில் உறைந்திருக்கும் இந்த ஷீட் வீடுதான் கொலை நடந்த இடம். கொல்லப்பட்டவர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சுக்காம்பட்டி ஊராட்சியில் உள்ள சிறுசோழன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமார். 43 வயதான இவர் ஒரு விவசாயி. மேலும் கோவிலுக்கு திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு அலகு குத்திவிடும் வேலையும் செய்து வந்திருக்கிறார். இவரது மனைவி 36 வயதான விஜயா. இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் என மொத்தம் 3 பிள்ளைகள் உள்ளனர். சமீப நாட்களாக குமாருக்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வயிற்று வலி தீர முருங்கை சூப் குடிப்பது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்று வயிற்று வலியால் துடித்த குமாருக்கு சூப் வைத்து கொடுத்துவிட்டு வயலில் வேலைக்கு சென்றிருக்கிறார் அவரது மனைவி விஜயா. ஆனால் திரும்பி வந்து பார்த்தபோது குமார் இறந்து கிடந்ததாக ஊர் மக்களிடம் அலறி அடித்துக்கொண்டு கூறியிருக்கிறார். இதனால் குமாருக்கான இறுதிச் சடங்கு வேலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அவரின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக சந்தேகித்த உறவினர்கள் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த உடற்கூறாய்வு அறிக்கை குமார் குரல்களை நெரித்தும் மூச்சை அடைத்தும் கொலை செய்ததை உறுதி செய்தது. உடனே குமாரின் மனைவி விஜயாவிடம் இருந்தே போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில்தான் கள்ளக்காதல் மோகத்தில் விஜயா இப்படியொரு கொடூரத்தை செய்தது வெட்ட வெளிச்சமானது. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தாலுகா சோழங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்பவருடன் குமாருக்கு தொழில் ரீதியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருங்கிய நட்பாக மாறியதால் குமாரின் வீட்டுக்கு பாலு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போதுதான் குமாரின் மனைவி விஜயாவிற்கும் பாலுவிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர்களின் தகாத உறவு குமாருக்கு தெரியவர அதே வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் பாலு. ஒரு பக்கம் கணவன், மறுபக்கம் கள்ளக்காதலன் என குடும்பம் படு ஜோராக நடந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீப காலங்களில் விவசாய பணிகள், டிராக்டர் வாங்கியது, உடல்நிலை கோளாறு என கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடனை யார் அடைப்பது என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. குமாரோ தன்னால் எந்த கடனும் கட்ட முடியாது என கையை தூக்கியிருக்கிறார். மேலும் கடன் கட்டவில்லை என்றால் கள்ளக்காதலை கைவிட வேண்டும் என மனைவிக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறார். இதனால் மூவருக்குள்ளும் சண்டை மூண்டுள்ளது. இதனால் கள்ளக்காதலுக்கு திடீரென கணவன் தடையாக மாறியது பாலுவுக்கும் விஜயாவுக்கும் ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. குமாரை தீர்த்து கட்டிவிட்டு அதே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் என முடிவு செய்துள்ளனர். குமாருக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும் போது முருங்கை இலை சூப் குடிக்கும் பழக்கம் இருந்தது. இதனால் அதையே ஆயுதமாக்கி சம்பவத்தன்று காலை வயிற்று வலியால் அவதிப்பட்ட குமாருக்கு சுமார் 20 தூக்க மாத்திரைகளை முருங்கை சூப்பில் கலந்து கொடுத்துள்ளார். நீண்ட நேரம் கழித்து கணவர் இறந்துவிட்டாரா என விஜயா சோதித்து பார்த்தபோது குமார் உயிருடன் இருந்துள்ளார். இதையடுத்து கள்ளக்காதலனை அழைத்து வந்து இருவரும் சேர்ந்து குமாரின் மூச்சை அடைத்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்துள்ளனர்.
பின்னர் ஒன்றும் தெரியாதது போல தோட்டத்திற்கு பூ பறிப்பதற்காக சென்றுள்ளனர். சற்று நேரம் கழித்து வீட்டிற்கு வந்து கணவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாக கூறி நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவனை கொன்ற கொடூர மனைவி விஜயா மற்றும் கள்ளக்காதலன் பாலு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் என்றுமே உயிர் குடிக்கும் காலன் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் உறுதி செய்துவிட்டது. ஆனால் ஒரு பாவமும் அறியாத அந்த அப்பாவி பிள்ளைகள் மட்டும் நடுத்தெருவில் நிர்கதியாய் நிற்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.